நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நேரா இங்க வந்துட்டேன். இப்ப முதுகு வலி எப்படி இருக்கு அத்தை? அப்பப்ப நல்லாதான் இருக்கு, எப்பவாவது தான் விட்டு விட்டு வருது. சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரியாகலன்னா சாயங்காலமா கோபி கூட்டிட்டு போறேன். உடனே டாக்டரை பாக்குறது நல்லது தானே அத்தை? எதுக்கு வலியோட நீங்க இருக்கணும்? வாங்க போலாம். நான் வலியோட தானே வருஷ கணக்கா இருக்கேன். முதுகு வலி இப்போதானே வந்துச்சு. நான் என் மனசுல இருக்கிற வலியே சொல்றேன். உங்களுக்கு என்ன வலி அத்தை? உங்க மகனோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. கோபிய நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கேன். எல்லாருமா சேர்ந்து கடைசியில என் பையனை தனியா விட்டுட்டீங்கல்ல. உங்க பையனை உங்க உள்ளங்கையிலேயே பொத்தி வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. நீங்க நினைச்சதை சாதிக்கவும் செஞ்சுட்டீங்க. அப்புறம் என்னத்த பிரச்சனை? எதுக்கு கவலை? எனக்கும் வயசாகுது பாக்கியா. திடீர்னு ஒரு நாள் நான் போய் சேர்ந்துடுவேன். நான் போய் சேர்ந்துட்டா கோபி அனாதை ஆயிட மாட்டானா? சரியத்த, நான் வேற என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் பிள்ளைங்களாவது அவனை பாத்துக்கிட்டா போதும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அத்த. அவரோட பிள்ளைங்க பொறுப்பானவங்க. அப்படிதான் நான் அவங்கள வளர்த்திருக்கேன். வீட்டுக்கு வந்து கூட அவனை பார்க்க மாட்டேங்கிறாங்க அவனோட பிள்ளைங்க. வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. நான் கண்டிப்பா வந்து பார்க்க சொல்றேன் அத்த. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு கோபியை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க உங்க பையனை நினைச்சுதான் கவலைப்படணுமா? நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம் பாக்கியா, நான் வரல. சரி, நான் ஏதாவது சமைச்சு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கோபியே நல்லா சமைச்சு கொடுக்கறான். நம்ம வீட்டுக்கு வாங்க அத்த. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாம சொன்னவதானே நீ. இப்போ நீயே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறியா? ஐயோ அத்த, பாக்கியா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. இப்ப உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனாலதான் கேக்குறேன். வாங்க, நீங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல பாக்கியா. சரி, இப்போ வரல. ஆனா உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுனாலும் நீங்க அங்க வரலாம்.